Hello friends, welcome to the channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம SonarQube எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் கூட எப்படி அனலைஸ் பண்ணுறது இந்த SonarQube வச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு SonarQube டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வரும் sonarcube.orgனு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் SonarQube இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். கம்யூனிட்டி எடிஷன், டெவலப்பர் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், டேட்டா சென்டர் எடிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி எடிஷனை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அதாவது SonarQube பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸு. இது வந்து கோட் அனலைசிஸ்க்காக யூஸ் பண்ணுற டூல். இதை யூஸ் பண்ணி நம்ம கோடில் இருக்க பக்கை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கோடில் இருக்க அன்வான்ட் லைன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம SonarQube யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த நம்ம கம்யூனிட்டி எடிஷன் இதுதான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் SonarQube கம்யூனிட்டி எடிஷன் வருதா, இது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் லோக்கல் சி டிரைவுக்கு வாங்க. சி டிரைவில் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம அன்சிப் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. இப்போ வந்து இது அன்சிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா SonarQube வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இங்கே கிடச்சிருச்சு நமக்கு ஃபோல்டராக. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பின் ஃபோல்டருக்குள்ளே போங்க. இந்த பின்னில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்க்கணும். Windows 64. ஸோ இதுக்குள்ளே போயிருங்க. இதில் ஸ்டார்ட் சோனார்னு ஒரு விண்டோஸ் பேட்ச் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நான் இதில் ஒன்று சொல்லணும். SonarQube நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா உங்களுக்கு முதல்ல ஜாவா 11 வெர்ஷன், அதாவது 8+ வேணும். 8 இருந்தாலுமே உங்களால் SonarQube இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஜாவா 8+ வெர்ஷன் வேணும். அப்போ தான் உங்களால் SonarQube வந்து எக்ஸிக்யூஷன் உங்களால் லோக்கல் சிஸ்டத்தில் பண்ண முடியும். உங்களுக்கு ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. 8+ வேணும், அதாவது மினிமம் 8+ வேணும். நீங்கள் 11, 14 அந்த வெர்ஷன் இருக்குது, ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக SonarQube இஸ் அப் அது மாதிரி வரும். உங்களுக்கு இந்த விண்டோஸ் பேட்ச் ஃபைல் ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸ்டார்ட் சோனார்ன்ட்டு இது பண்ணது ஃபைனலி SonarQube இஸ் அப்னு வரும். வந்ததுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட் :9000 இந்த இதை போடுங்க. SonarQubeக்கான இது டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கிறது வந்து லோக்கல் ஹோஸ்ட் :9000 தான். இதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு SonarQube வந்துடும். இப்போ இதில் லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இது வந்து டிஃபால்ட்டாக யூசர் நேம் வந்து என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா அட்மின், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அட்மின். இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இது மறந்துடாதீங்க. யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின், இதுதான் டிஃபால்ட்டு. லாகின் பண்ணுங்க. லாகின் ஆயிரும். இப்போ லாகின் ஆன உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும். இதில் வந்து ஓல்ட் பாஸ்வேர்டுன்னா அட்மின், நியூ பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நான் சேஞ்ச் பண்ணுறேன். நியூ பாஸ்வேர்டு என்ன சேஞ்ச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதையே கொடுத்துருங்க. நியூ பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறீங்களோ அதுவும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலாக நம்ம கோடை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேனுவலின்னு ஒன்று இருக்கும். கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் மேனுவலி. அந்த மேனுவல் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ராஜெக்ட் டிஸ்பிளே நேம்னு கேட்கும். இது வந்து நம்ம எந்த இதை வந்து ப்ராஜெக்டை இது பண்ணுறோம் அப்படிங்களோ இதை நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். சும்மா UI ஆட்டோமேஷன் கொடுத்துக்கலாம்.
இது நீங்கள் கரெக்டாக ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த நேம் நான் கொடுத்துக்கலாம். யூஐ ஆட்டோமேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே அதுக்கே ஒரு ப்ராஜெக்ட் கீ அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். கொடுத்தோடனே செட்டப் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலாக ஆர் யூ ஜஸ்ட் டெஸ்டிங், நம்ம வந்து லோக்கலாக இது பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம் ப்ராஜெக்டை. ஸோ இந்த லோக்கலி இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டோன்னே என்டர் ஏ நேம் ஃபார் யுவர் டோக்கன் அப்படின்னு கேட்கும். இதுவும் நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். நான் வந்து யூஐ ஆட்டோமேஷனே கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது ஜென்ரேட்னு இருக்குங்க, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் ஐடி மாதிரி கிடைக்கும். இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அப்புறம் யூஸ் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு நோட் பேட் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை பத்திரமா வச்சுங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே வாட் ஆப்ஷன் யா பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் பில்ட். நான் வந்து இங்கே மேவன் ப்ராஜெக்ட் தான் நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே வந்து மேவன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு கமெண்ட் மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்டு நமக்கு முக்கியம். இந்த கமெண்ட்டு மேலே இருக்க டோக்கன், இது ரெண்டும் முக்கியம். காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. இது ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு தேவைப்படும். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் இருக்குங்களா, பேக்வர்ட் ஸ்லாஷ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கமெண்ட்லேயே இல்லை, இது நம்ம ஃபார்மெட்டுக்கோசரம் இது மாதிரி வந்தது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ பேக்வர்ட் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கமெண்ட் எல்லாமே ஒரே லைனில் இருக்க மாதிரியும் பண்ணிடுங்க. அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இங்கே வச்சுட்டு இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ்லேயும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது இங்கே வரும்போது 3 பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். இந்த 3 பேக்வர்ட் ஸ்லாஷையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே லைனில் கமெண்ட் வர மாதிரி நோட் பேடில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த கமெண்ட்ஸை காப்பி பண்ணிட்டோமா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராஜெக்டில் போகிறோம். எந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சியில் யூசர்ஸில் எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் நான் எது மேவன் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். இதை வந்து மேவன் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இது பண்ண முடியும், ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் மேவன் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். டெஸ்ட் ஆட்டோமேஷன், ஓகே. இது நான் வந்து மேவன் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாம்டாட் எக்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது மேவன் ப்ராஜெக்ட். இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ப்ராஜெக்டை ஸ்கேன் பண்ணணுமோ அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நேவிகேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்டி இந்த இடத்துல போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆட்டோமேஷன் தான் என் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் கமெண்ட் ப்ராம்ப்டில் பார்த்து செட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இந்த கமெண்ட் காப்பி பண்ணி வச்சிருக்க சொன்னாலும் நோட் பேடில் இந்த கமெண்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் போய் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிங்கனாவே இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அதாவது டெஸ்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இது ஸ்கேன் ஆகிட்டு பில்டு சக்ஸஸ்னு வரும். எத்தனை ஃபைல் இருக்கோ இந்த ப்ராஜெக்டில் எல்லா ஃபைலும் ஸ்கேன் பண்ணிடும். அதாவது அதில் இன்னொரு இது இருக்குது. நம்ம ஜாவா வெர்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேறு வருதுன்னா 1.5 இருக்குன்னு வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வேணாம், நான் லேட்டஸ்ட்டு வச்சுருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். இங்கே உள்ள டெஸ்ட் இன்ஜின் லேர்னிங் ஒன்று இருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் இன்ஜின் லேர்னிங்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்டில் அந்த கமெண்ட் காப்பி பண்ணுவாங்க, அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்டில் ஏன் எரர் அடிச்சதுன்னா, நான் அது வந்து ஜேஆர்இ 1.5 இருக்குது. 1.5 இருந்தால் அது சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்ட்க்கு எரர் அடிச்சுது. இந்த ப்ராஜெக்டில் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எரர் வராது. இந்த தடவை வந்து பில்டு சக்ஸஸ் ஆகிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இருக்குது எல்லாமே அதில் வந்துடும்.
இந்த கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம ப்ராஜெக்ட் ஸ்கேன் ஆகும். பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸ் ஃபைல்ஸ் 2 அனலைஸ்டு 2 ஃபைல் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். சீக்கிரமாக பார்த்தீங்களா பில்டு சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்படி உங்களுக்கு பில்டு சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசரில் இப்போ போய் அதே லோக்கல் ஹோஸ்ட் 9000 இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட வந்துடும். இப்போ பார்த்தீங்களா டெஸ்ட் என்ஜின் லேர்னிங் தான் நான் ஸ்கேன் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் எத்தனை பக்கு, எத்தனை கோட் ஸ்மெல்லு, வல்னரபிலிட்டி எத்தனை செக்யூரிட்டி ஹாட்ஸ்பாட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து SonarQube யூஸ் பண்ணி நம்ம கோடை வந்து அனலைஸ் பண்ணுறது நம்ம ப்ராஜெக்டை. இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் இது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோட் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கோடை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் நிறைய ஆர்கனைசேஷனில் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து SonarQube இன்ஸ்டால் பண்ணி நம்ம கோடை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 6 கோட் ஸ்மெல்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன கோட் ஸ்மெல்ஸு, எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றியும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து 0 கோட் ஸ்மெல்லாக ஆக்குறது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.